ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மஷ்ரூம் 200 கிராம்ஸ், சீரக சம்பா அரிசி 2 கப், பிரியாணி மசாலா ஐட்டம், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, 10 முந்திரி, பச்சை மிளகாய் 3, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/4 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி புதினா 1 கப். ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி எடுத்தோன்னா நமக்கு அந்த மஷ்ரூம் மேலே ஒரு தோல் மாதிரி இருக்கும், அது வெளியில் வந்துடும். அது பார்த்திங்கன்னா நிறையா அழுக்கு இருக்கும், அதில் மண் இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்குது. இது நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டால் நமக்கு மண்ணெல்லாம் போயிடும். இப்போ மஷ்ரூமை நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீட்டாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா பிரியாணியில் நமக்கு பீசஸ் நல்லா தெரியும். பிரியாணியும் அதே போல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அப்போ தான் ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, நல்லா ஈஸியாக வேகும். நம்ம பேன் ஹீட் ஏறணுன்னு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய். நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3 லவங்கம், மராத்தி மொக்கு 2, பிரிஞ்சி இலை 2, பட்டை 2, கொஞ்சமாக சோம்பு. இது கூடவே நம்ம ஒரு 10 முந்திரி போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணி நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முந்திரி பார்த்திங்கன்னா இப்போ ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நறுக்குனா 2 தக்காளி. இதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள். நம்ம இதில் மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, நம்ம மசாலா பார்த்திங்கன்னா அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி. எனக்கு புதினா கிடைக்கல, நம்ம லாக்டவுனில் இருக்கிறதுனால புதினா ஆட் பண்ணும் போது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு பிரியாணி. நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர். நம்ம தயிரும் இப்படி தக்காளியிலே சேர்த்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு தன்மை நல்லா அதில் இறங்கிடும். நமக்கு டேஸ்ட் மசாலாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க 200 கிராம் மஷ்ரூம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலே பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ணும் போது மஷ்ரூமில் நல்லா அந்த டேஸ்ட் இறங்கிடும். நமக்கு பிரியாணி சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா தனியாக மஷ்ரூம் சாப்பிடும் போது அந்த ஸ்பைசஸ் டேஸ்ட் எல்லாமே நல்லா நமக்கு இறங்கியிருக்கும் மஷ்ரூமில். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மஷ்ரூம் நல்லா நமக்கு அந்த மசாலாவை அப்சர்வ் பண்ணிடும். அதே சமயத்தில் நமக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இப்போது நான் இந்த கப்பில் தான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இது 3 கப் போல் நமக்கு தண்ணி தேவைப்படும். ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலக்கி கொடுத்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலரி கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியை நமக்கு நல்லா 10 நிமிஷம் போல் பபிள்ஸ் வரணும். மூடி வச்சுட்டு நல்லா 10 நிமிஷம் போல் கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் நம்மளோட பிரியாணி அரிசி போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து பிரியாணி அரிசி பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வந்து ட்ரைன் பண்ணியிருக்கணும். ட்ரைன் பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணணும். இல்லைனா எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம பிரியாணி வந்து குழஞ்சிரும் சாதம். இதில் நம்ம வாசனைக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கலரி கொடுத்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைங்க. பாருங்கள் நம்மளோட எம்மியன் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. பாருங்கள் பார்த்திங்கன்னா அடியில் வந்து தீயவே இல்லை. பாருங்கள் நீங்களே நான் எல்லா பக்கமும் உங்களுக்கு சுழட்டி காட்டுறேன் பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. எல்லாமே பாருங்கள் தனித்தனியாக நல்லா இருக்குது. நம்ம இந்த ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சாதம் குலையாது, நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எம்மியான டேஸ்டி பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.